எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இன்னும் 100 நாள் வரப்போகுது. குரூப் 4 எக்ஸாம் இன்னும் 128 நாளில் வரப்போகுது. 128 நாள், ஜூலை 12ஆம் தேதி நடக்குது. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமும் நமக்கு செப்டம்பர் மாதம் வரப்போகுது. குரூப் 1 எக்ஸாமில் இந்த டைம் வந்து 120+ போஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜிஎஸ்டியில் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 70+ வேகன்சிஸ் வந்து அது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க குரூப் 2A நீங்க இப்போ எழுதிருந்தீங்க அப்படின்னா அப்படி இன்னும் 100 நாள் தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமை ரொம்ப சூப்பரா நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? நீங்க ஏற்கனவே இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுல நம்மளுடைய குரூப் 1 பிலிமினரி சிலபஸ் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிருக்கும். ஒரு 80% கவர் ஆயிருக்கும். கொஞ்சம் தான் வெளியில இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு குரூப் 1 ஆஃபீஸரா ஆயிடலாம். குரூப் 4 எக்ஸாம் பல பேர் தமிழ்நாடே காத்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நார்மலா 28 லட்சம் 24 லட்சம் பேர்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் இப்ப இல்லாததுனால ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கு குரூப் 4 எக்ஸாம்ல அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இந்த நம்பர்ஸ். 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணக்கூடிய மிக முக்கியமான எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்ப நமக்கு வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல வருது நோட்டிபிகேஷன். வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாடே இப்போ வந்ததுக்கு அப்புறம் படிக்கும். இப்ப இருந்தே யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா சர்வீஸ் அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணி படிங்க, தீவிரமா படிங்க. கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 4க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு நம்ம ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பத்தியான ஒரு டீட்டெயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா அது ஆன்லைன்ல மெட்டீரியல்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி ஆக்சஸ் பண்றது, ஆன்லைன் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றது, எப்படி பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் எழுதின பிடிஎஃப் நம்ம கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது, அதை பத்தியான ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ நமக்கு இந்த வருஷத்துல 2025ல எல்லா எக்ஸாமும் நடக்குது. ஸோ அதனால ரொம்ப முக்கியமானது குரூப் 4லயும் வேகன்சி மேசிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்தது 6000 வேகன்சிஸ் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுல நிறைய வேகன்சி அப்படின்றது வரும். குரூப் 2லயுமே இன்ஃபேக்ட் 2ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், 2Aல நிறைய இருக்கும். ஸோ அதனால எல்லா விதமான நோட்டிபிகேஷனும் இந்த வருஷத்துல வருது. நீங்க பல வருஷம் இதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏற்கனவே இந்த ஷெட்யூல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற வரைக்கும் இப்போ டிஎன்பிசியில கொடுத்துட்டாங்க. சரிங்களா? முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பொது அறிவியல்ல இருந்து வெறும் 5 கேள்விகள் தான் கேட்குறாங்க. புவியியல்ல இருந்து வெறும் 5 கேள்வி தான் கேட்குறாங்க. ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. இந்தியன் பாலிட்டில இருந்து 15 கேள்விகள். இந்தியன் எக்கானமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ். அப்புறம் தமிழ்நாடுடைய கல்ச்சர், தமிழ்நாடுடைய வரலாறு கலாச்சாரத்துல இருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாட்டை மட்டும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாட்டை நம்ம ரொம்ப நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நிறைய மார்க் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? டாப் சர்வீஸ் போறீங்க அப்படின்னா இந்த பாட்டை நீங்க ரொம்ப நல்லா படிக்கணும். ஸோ என்னன்னா இதுக்கு வந்து இப்ப யூனிட் நம்மளுடைய 5 and 6ல கொஞ்சம் வந்து ஸ்கூல் புக்ல இல்லாம இருக்கும், கொஞ்சம் வெளியில இருந்து படிக்கணும். மற்றபடி 85% வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து கவர் ஆகும். ஸோ இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது உள்ளாரியே கொடுத்துருக்காங்க. முன்னாடி தனியா ஒரு டாபிக்கை கொடுத்துருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் வெளியில இருந்து கேட்பாங்க. என்னன்னா இப்ப டிஎன்பிசியோடைய ஸ்டாண்டர்ட் படி இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னா 24 25ல நடந்தது கேட்காம கொஞ்சம் பழசா 21 22ல இருந்தும் கேள்விகள் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அது டஃபா இருக்கும். அது அது எல்லாருக்குமே டஃபா தான் இருக்கும். ஸோ அதுல நம்ம தப்பு பண்ணவே கூடாது. எல்லாரும் தப்பு பண்றதுல நம்ம கண்டிப்பா தப்பு பண்ணவே கூடாது. எல்லாரும் ஒரு சில விஷயம் யாருக்குமே தெரியாம இருக்கும் இல்லைங்களா? அது நமக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம ஒரு 170+ எடுத்தாவே போதும், இந்த எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ணிடலாம். தமிழ் நியூ சிலபஸ். ஸோ அதுவும் நம்ம இப்போ கிளாஸஸ் வந்து எவ்ரி சண்டே வந்து கிளாஸஸ் அப்படின்றது தமிழுக்கு இங்கே நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நான் சில லிங்க்ஸை வந்து நம்மளோட கம்யூனிட்டியில போஸ்ட் பண்றேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி, தமிழ் வந்து ப்ரொஃபஸர் தான் ஒருத்தவங்க ஹேண்டில் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அவங்க பேசிக்ஸ்ல இருந்து 25 கிளாஸ் அப்படின்றது ஹோலிஸ்டிக்கா ஃபுல்லா எடுக்கிறாங்க. யாருக்காவது தமிழ் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்பர் இருக்கும், நான் கொடுக்குறேன், அதை நீங்க பிங் பண்ணுங்க, அந்த நம்பருக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இலக்கணம் அப்படின்றதுனால இது வரைக்கும் நம்ம மனப்பாடம் தான் பண்ணிட்டு இருந்தோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நிறைய மார்க் இருக்கும். ஒரு மார்க் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுலைங்க. ஓகே. ஸோ சிலபஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒரு டாபிக்ல என்னென்ன சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். டெஸ்ட் நம்பர் 1 வந்து என்ன நடக்கும்போது பாலிட்டியில சில முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம்.
பாலிட்டியே ஒரு 2 பார்ட் 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தமிழ்ல வந்து இப்போ 30 டெஸ்ட் டோட்டலா வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 25-26 டெஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்டாவே வச்சிருக்கோம். முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட் இயர்ல வந்து ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட்டும் வச்சிருந்தோம், அதே மாதிரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் வச்சிருந்தோம். 2 கேட்டகரியா வச்சிருந்தோம். ஸ்கூல் புக்னா 6th 7th 8th 9th 10th அப்படின்ட்டு சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம். இந்த டைம் வந்து சிலபஸ் வைஸ்லேயே ரொம்ப டீட்டெயிலா வச்சிருக்கோம். சிலபஸ்னா இப்ப இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து நம்ம படிக்கணும், இன்ஃபேக்ட் ஸ்கூல் புக்ல இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே படிக்க போறோம். ஸோ எங்க இருந்து படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாவே கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ ஒரு வாரத்துலயும் மேக்ஸும் கொடுத்துருப்போம், சில இதுல கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெட்டீரியல் அப்படின்றது நம்ம இந்த பேட்ச்ல சேரவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம் சரிங்களா. ஓகே, ஸோ இதை பத்தி டீட்டெயிலா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கு சரிங்களா. ஸோ அதை நீங்க பாருங்க. ஸோ இப்போ இதை நம்ம முக்கியமா பாக்குறது என்னன்னா, இதை நம்ம எங்க இருந்து படிக்கிறது, இதற்கான சோர்சஸ் வந்து எங்க இருக்கும். இன்ஃபேக்ட் தமிழுக்கான சோர்சஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம், ஸ்கூல் புக்ல எங்க இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே எடுத்து போட்டிருப்போம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்க்கு உண்டானது. ஸோ எதை நம்ம படிக்கணும் அப்படின்றது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நம்ம போட்டிருப்போம். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நீட்டா டீட்டெயிலா அதை பத்தி போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஜியாகிரபி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜியாகிரபி நம்ம எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னா, நிறைய இப்போ 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து புவியின் அமைவிடம், ஸோ புவியின் அமைவிடம் அப்படின்னு இல்லாமல் இது இந்தியன் ஜியாகிரபி தான் மெஜாரிட்டியா இருக்கும். அப்போ இந்தியாவுடைய அமைவிடம் எங்கன்னா 10th டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்தியாவுடைய அமைவிடம் இயற்கை அமைப்புகள் பத்தி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்தியாவுடைய அட்சரேகையுடைய தீர்க்க ரேகையுடைய பரவல் என்ன, 8 டிகிரி 4 மினிட்ல இருந்து 37 வரைக்கும் நமக்கு மேலே போகுது சரிங்களா. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வட அரைகோளத்துல இருக்கா தென் அரைகோளத்துல இருக்கா அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா வந்து வட அரைகோளத்துல இருக்கு. ஸோ தென் அரைகோளம் இருக்கும். அது ரெண்டுத்தையும் பிடிக்கிறது வந்து 0 டிகிரி புவி நடுவரை கூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ மேலே அதாவது 0ல இருந்து 1 2 3 8ல ஆரம்பிச்சு 37ல நமக்கு முடியுது. இன்ஃபேக்ட் 37 கிடையாது, 35 இருக்கும். ஸோ இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல தான் 37. ஸோ என்னன்னா நம்ம கொஸ்டின் வந்து ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஸ்கூல் புக்ல இருக்கிறத எடுப்போம், அது இல்லாம கொஞ்சம் வெளியில இருந்து சில ஃபேக்ட்ஸை வந்து நம்ம வெளியே எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கவர் பண்ணணும். ஸோ இந்தியாவுடைய நீளம் வடக்கு தெற்குல அதிகமா இருக்கா இல்ல கிழக்கு மேற்குல அதிகமா இருக்கா, 3214 இருக்கும். ஸோ இதுதான் அதிகமா இருக்கும். 2900 சம்திங் இருக்கும். ஸோ கிலோமீட்டர் நீளம் இருக்கும். கன்னியாகுமரியில இருந்து நீங்க காஷ்மீர் போகணும்னா 3100 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்றது இருக்கும் சரிங்களா. ஸோ இந்தியா எந்த நாட்டோட அதிக எல்லையை வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த நாட்டோட குறைந்த எல்லையை ஷேர் பண்ணுது, வங்காள விரிகுடால நம்ம ஸ்ரீலங்காவை பிரிக்கிறது எந்த அமைப்பு இருக்கு. ஸோ இது மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டிருப்போம். இது நம்ம கொஸ்டினா நிறைய எடுத்து போட்டிருப்போம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி மாதிரி 100 கொஸ்டின் இருக்கும், 200 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின் ஜென்ரல் தமிழ்ல இருந்தும், 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல இருந்து, 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ்ல இருந்தும் இருக்கும் சரிங்களா. இது வாரத்துக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்றது இனிஷியலா நடக்கும். ஒரு 8 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரத்துக்கு 2 எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். நம்ம படிக்கக்கூடிய நேரத்தை இன்னும் கூட அதிகப்படுத்திக்கணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வேகமாவே நம்ம பயணிக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்ப போட்டிருக்குங்க. ஸோ இதுல டீட்டெயிலா எல்லாமே போட்டிருக்கோம். நமக்கு இந்த மாடல் மெட்டீரியல் அப்படின்றது கீழே கொடுத்துருப்போம். தமிழ் எங்க படிக்கணும் அப்படின்றது இதுலயே நம்ம போட்டிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாமே இருக்குங்க. ஓகே, தமிழ் வந்து எங்க இருந்து படிக்கணும், அழகு 1 இப்ப பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னா 9ஆம் வகுப்புல இருந்து படிக்கணும், 6ஆம் வகுப்புல இருந்து படிக்கணும், புணர்ச்சி விதிகள் படிக்கணும். இது மாதிரி டீட்டெயிலா எல்லாத்தையுமே பழைய புக்கா புது புக்கா இதுல பாருங்க, பழசு அப்படின்னு நம்ம போட்டிருப்போம், சிலது வந்து புதுசாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டிருப்போம். இதை நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு இந்த டாபிக் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிட்டு வரணும். இதுல இருந்து எல்லா பகுதிகளில் இருந்தும் நம்ம கொஸ்டின் வந்து எடுத்திருப்போம். கொஸ்டின் வந்து நார்மலா நீங்க படிக்காம வந்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 மார்க் தான் வாங்க முடியும். ஓரளவு படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 60-70 மார்க் வாங்க முடியும். நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 85 மார்க் வாங்க முடியும், அதுக்கு மேல வாங்க முடியாது. ஸோ கஷ்டமா தான் இருக்கும் கேள்வி. ஏன்னா நம்ம எங்க வந்து கஷ்டப்பட்டு மார்க் கம்மியா வாங்கினாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபைனல் கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். 180+ அப்படின்றத நம்ம வாங்கணும். அதுக்காக நம்ம வந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதுல டீட்டெயிலா எல்லாமே இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க பாருங்க. ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறது. ஸோ இதுதான். ஸோ நமக்கு நீங்க கூகுள்ல போய் டிஜிட்டல் பாரதி டெஸ்ட் ப்ரெஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா வந்துடும் சரிங்களா. டிஜிட்டல் பாரதி டெஸ்ட் ப்ரெஸ் இருக்கும், அது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் போர்ட்டல் அப்படின்றது வந்துருங்க.
ஸோ அதில் லாகின் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பாஸ்வேர்ட் நாங்கள் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தந்துடுவோம். ஜென்ரேட் பண்ணி தந்தோடனே அதில் உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ லேர்ன் போர்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஓகே, லேர்ன் போர்ட் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து டெஸ்ட்டுக்கான ஒரு டெஸ்ட்லயும் 2 பார்ட்டா பிரிச்சிருப்போம். ஜென்ரல் தமிழ் ஒரு பார்ட் 100 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் பிளஸ் மேக்ஸ் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். இப்போ நீங்க இதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ குரூப் 4 டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 1 தமிழ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜிஎஸ் இருக்கும், தமிழும் இருக்கும். இப்போ நமக்கு முடிஞ்ச டெஸ்ட் வந்து இதுதான். மொத்தமா 4, அதாவது 2 டெஸ்ட் முடிச்சிருக்கு. ஸோ ஒரு டெஸ்ட்டையும் 2 மாடியூலே போட்டிருக்கோம். டெஸ்ட் நம்பர் 1 ஜிஎஸ், டெஸ்ட் நம்பர் 1 தமிழ் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்துடும். சரிங்களா? ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்து நீங்க டெஸ்ட் எழுதிடலாம். அதுல எண்ட் எக்ஸாம் கொடுத்ததுக்கு அப்புறம் டவுன்லோட் அஸ் பிடிஎஃப் அப்படின்னா உங்களுக்கு நீங்க எழுதின பேப்பர் அப்படின்றது டவுன்லோட் ஆயிடும். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா நோட்ஸையும் ஹிண்ட்ஸையும் நீங்க எழுதிக்கலாம். எழுதி முடிச்ச உடனே நீங்க எவ்வளோ கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் சரியா போட்டிருக்கீங்க, எது தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்ற எல்லா விவரமும் இதுலயே வந்துருங்க. சரிங்களா? ஸோ என்னன்னா எங்களுக்கு மானிட்டர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு 80-100 பேர் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதுல நீங்க எத்தனாவது மார்க் அப்படின்றத ரொம்ப ஈஸியா நம்மளால எடுத்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட் மாடியூல். டெஸ்ட் மாடியூல் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம் டெஸ்ட் மெட்டீரியல். ஸோ ஜென்ரல் தமிழுக்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானது எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருப்போம். அதை டாபிக் வைஸ் பிரிச்சும் போட்டிருப்போம். பார்ட் 1 பிரித்து எழுதுகள், சேர்த்து எழுதுகள், சந்தி பிழை நீக்குதல். ஸ்கூல் புக்ல ஓல்டு நியூல இருக்கக்கூடியதை எடுத்து ஒன்னா போட்டு எடுத்த மெட்டீரியல் தான் இதுங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே இருக்கும். நீங்க எதுனாலும் நீங்க எடுத்து போய் பார்த்துக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி டெஸ்ட் மெட்டீரியல் 2. ஸோ 2வது மெட்டீரியல். ஸோ ஒரு மெட்டீரியல் மட்டும் இல்லாம 2 மெட்டீரியலாவும் நம்ம வந்து எடுத்து போட்டிருப்போங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போற மெட்டீரியல் அதை நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல சில டாபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஜென்ரல் தமிழோடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் மீடியம் இருக்கும். இதெல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கக்கூடியது தான். எல்லாத்தையுமே ஒரே இடத்துல எடுத்து போட்டிருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்புறம் ஜென்ரல் தமிழ் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 22ல இருந்து 25 வரைக்கும் நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடந்தது. அது வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் ஆல்மோஸ்ட் நிறைய சிமிலரிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? அது இல்லாம நம்மளுடைய பழைய டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் எக்ஸாம்ல இலக்கணம் பாட்டு இப்பயும் கூட அதே தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை நம்ம எடுத்து போட்டிருப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்போம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சாப்டர் வைஸ் அப்படின்றத நம்ம எடுத்து போடுறோம். பார்ட் 1. சரிங்களா? ஒரு சாப்டர்லயும் நிறைய ஒரு 20-25 மாடல் எடுத்து ஃபுல்லாவே எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர்லயும் தனித்தனி பார்ட்டா எடுத்து, ஸோ இப்ப சேர்த்து எழுதுக அப்படின்னா, பிரித்து எழுதுக அப்படின்னா, அது கடந்த 5 வருஷத்துல எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை மட்டுமே எடுத்து நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னன்னா நீங்க தேடி அலைய வேண்டாம். ஸோ இதை ஆக்சஸ் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா போதும், ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ அது இல்லாம இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்கூல் புக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம். ஸ்கூல் புக்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா எடுத்து போட்டாச்சு. இப்ப ஜிஎஸ் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, ஸோ இதை படிச்சாவே போதும். நமக்கு ஸ்கூல் புக்ல நம்ம பார்ட் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. பேஜஸ் வந்து நிறைய இருக்கும், ஆனா அதை அவ்வளோ படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எது ரொம்ப முக்கியமோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ அதை மட்டுமே பார்த்தாவே நமக்கு போதுமான அளவுக்கு தான் இருக்கும். இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஹிஸ்டரி வந்து நமக்கு வந்து ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்டரி நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் புக்லையும் நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் புக்லையும் ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்னாவே போட்டிருப்போம். நீங்க இதை ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2010 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது, லாஸ்ட் 15 இயர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதுவும் பார்க்கணும். இப்போ நம்ம பாலிட்டிக்கு படிக்க போறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சிருவோம். அது இல்லாம இந்த எக்ஸ்ட்ரா இதையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2021 டு 24 வரைக்கும் இருக்கிறது, சரிங்களா? ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிலபஸில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓகே, வெளியில இருந்தும் இதை மட்டும் நம்ம கவர் பண்ணாவே போதும். நமக்கு வந்து ஓரளவு இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 90 மார்க் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் 15 வருஷத்துல நடந்த டிஎன்பிசியோடைய ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், சரிங்களா? அது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா நம்ம ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தரக்கூடிய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணாவே போதும். கண்டிப்பாக நம்மளால ரொம்ப நல்ல மார்க், ஜிஎஸ் வந்து பெரிய கடல் மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சாவே 85 மார்க்ஸ் அப்படின்றது ரொம்ப நம்மளால ஈஸியாக எடுக்க முடியுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து மொத்தமாகவே போட்டிருக்கு. ஸோ இது இல்லாமல் இதுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் டாபிக் வைஸ் அப்படின்றதும் நம்ம வந்து எடுத்து போட்டிருக்குங்க. ஸோ என்னன்னா, ஸோ நீங்கள் தேடி எடுக்க வேண்டாம். ஸோ இதில் நம்ம என்ரோல் பண்ணிட்டாவே போதும். உங்களால ஈஸியாக ஒரு டெஸ்ட்டுக்கு உண்டானது இந்தந்த டாபிக் அப்படின்றது நீங்கள் எடுத்து படிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த டெஸ்ட்டை நல்லா பண்ண முடியும், சரிங்க? ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த வேலையை நம்ம பண்ணியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் முன்னாடி கொடுத்துருப்பேன் நான். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்கிறேன் நான் எப்பயும். ஓகே, பேமெண்ட் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. 3000 ருபீஸ் இந்த கோர்ஸ்ல நீங்க என்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனுக்கு, சரிங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் போர்ட்டல்லையும் உங்களை வந்து லாகின் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் அப்படின்றது இந்த இப்போதைக்கு குரூப் 4 நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீக்லி ட்வைஸ் அப்படின்றது நடக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம ஓடணும். ஸோ இப்போ இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா உறுதியா இவ்வளவு நாளா நம்ம தவற விட்ட வாய்ப்பை நம்ம கிராப் பண்ணி ஒரு நல்ல சர்வீஸ் அப்படின்றத உறுதியா வாங்க முடியுங்க. நன்றிங்க.